ஒரு ஊர்ல முத்துன்னு ஒரு விறகு வியாபாரி இருந்தாரு. அந்த விறகு வியாபாரத்தை நம்பி தான் அவங்க குடும்பமே இருந்தது. சரிம்மா, நான் போய் விறகெல்லாம் வெட்டின்னு வந்துடுறேன். இன்னைக்கு கொஞ்சம் நான் வரத்துக்கு லேட் ஆகுமா? நான் வர வரையும் சாப்பிடாம உக்காந்துன்னு இருக்காத, நீ சாப்பிடு சரியா? முத்துவும் விறகெல்லாம் வெட்டின்னு வரலான்னு காட்டுக்கு போயின்னு இருந்தாரு. டே முத்து, இந்த பக்கம் எங்கே வந்துன்னு இருக்க? இந்த பக்கத்துல இருந்து தான் நான் வரேன். எவ்வளவோ தேடி பார்த்தேன், ஒரு விறகும் இல்லை. இந்த பக்கம் வேற யாரோ வெட்டின்னு போயிட்டு இருக்காங்க. வா, நம்ம அந்த பக்கமாக போய் தேடி பார்ப்போம். தினமும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு விறகு வெட்டின்னு இருப்பாங்க. பாட்டியம்மா, ரொம்பவும் கம்மி தான், என்கிட்ட விறகெல்லாம் வாங்கிக்கோ பாட்டிம்மா. ஒரு கட்டு விறகு 200 தான் பாட்டிம்மா. வாங்கிக்கோ, நல்லா காஞ்சிட்டு தான் இருக்கு விறகு. 200 தானப்பா, பரவாயில்லையே. அன்னைக்கு ஒருத்தன் என்கிட்ட 350 வித்துட்டு போனான்ப்பா. சரி சரி, அப்படின்னா நான் வாங்கிக்கிறேன். இதுக்கப்புறம் இப்படிக்கா வந்தினா ஒரு எட்டு இங்கேயும் வந்துட்டு போயிடு, சரியா? சரி பாட்டி, இந்த பக்கம் வந்தனா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். சரி, அந்த பக்கம் வாசல் அப்படி போட்டு போனேன், சரியா? அடுத்த நாளும் ஆச்சு. ஏங்க எந்திரிங்க, ஏன் இவ்வளோ நேரம் தூங்கின்னு இருக்கீங்க? ஏங்க எந்திரிங்க. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு தெரியலையே பாவம். ஏங்க இன்னைக்கு விறகு வெட்டுறதுக்கு கூட போலியா? படுத்து தூங்கினே இருக்கீங்க. டைம் என்ன ஆகுது தெரியுமா? காலையில 10 மணி. எப்பயும் 7 மணிக்கெல்லாம் எழுந்து போவீங்களே, இன்னைக்கு என்னாச்சுங்க? உடம்பு எதனா முடியலையா என்ன? ஆமாம்மா, நேற்று ஒரு 4-5 கட்டு எடுத்துன்னு வந்து போட்டு போயின்னு இருந்தால உடம்பு சுத்தமாக முடியல. கை காலெல்லாம் வேற ஒரே வலி. கால் மேலே வேற நேற்று விறகு விழுந்துருச்சு. என்னால் சுத்தமாக முடியலம்மா. நான் இன்னைக்கு போகல. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கிறேன். அதுக்கு தாங்க நான் ரொம்ப நாளாவே சொல்லின்னு இருக்கேன், ஒரு மாட்டு வண்டி வாங்கிக்கலாங்கன்னு. கடன் வாங்கியாவது ஒரு மாட்டு வண்டியை வாங்கிடுவாங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன வாங்கிக்கலான்னு. நீங்க தான் என் பேச்சை கேட்கவே மாட்டேன்றீங்க. என்னம்மா பண்ணுறது? நானும் காசு சேர்த்து வச்சுன்னு தான் இருக்கேன். ஒரு செலவு போனால் இன்னொரு செலவு கரெக்டாக வந்துடுது. நான் என்ன பண்ணட்டும்? அடுத்த மாதமாவது எப்படியாவது வாங்கிடணுமா? பாதி நம்ம காசை போட்டு மீதி கடனை வாங்கியாவது எப்படின்னா வாங்கிடணுமா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு எவ்வளோலாம் கஷ்டப்படுறாரு இவரு. இதே மாதிரி விட்டா இவரு வாங்கவே மாட்டாரு, உடம்ப தான் கெடுத்துக்குவாரு. நாளைக்கே நம்மளாவது ஒரு மாட்டு வண்டியை வாங்கி கொடுப்போம். என்னம்மா, யாருது இந்த மாட்டு வண்டி இங்கே நின்றுன்னு இருக்கு? அது நம்ம மாட்டு வண்டி தாங்க. நான் உங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்க வாங்குற மாதிரியே தெரியல, உடம்ப தான் வீணா கெடுத்துக்கிறீங்கன்னு நான் தான் வாங்கினேங்க. அடுத்த மாதம் தானம்மா வாங்கலான்னு இருந்தோம். இப்போ என்ன அவசரம் இதுக்கு? இது எப்படிம்மா வாங்கின? காசு எது? அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க கவலை? நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. கடன் வாங்கி தான் இதையும் வாங்கினேன். எனக்கு தெரிஞ்சவங்க தான், சீக்கிரமா கடன் கொடுத்துடலாம், விடுங்க. ஓஹோ, சரி சரி. அது இல்லாமல் என்னைக்கா இருந்தாலும் வாங்கி தானே ஆகணும். சரி விடுமா, நல்லது தான் பண்ணியிருக்க நீ. ஐயோ, வண்டியில் வேற சுத்தமாக இடம் இல்லையே. மழை வேற வந்துன்னு இருக்கு. டைம் வேற ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, இதை இங்கேயே போட்டு போவோம், நாளைக்கு வந்து எடுத்துப்போம். முத்து, மழை வேற ரொம்ப வேகமாக வர ஆரம்பிக்குது. இந்த ஒரு விறகு கட்டையை மட்டும் வண்டியில் எடுத்துன்னு போறியா? நான் சீக்கிரமாக ஓடி வந்துடுறேன். மழை வரலைன்னா நானே தூக்கின்னு வந்துடுவேன்டா. மழை ரொம்ப வருதுடா, இருட்டின்னு வருது, டைம் வேற ஆச்சு. ஐயோ இல்லை, நீயே பாருங்க, என் வண்டியே ஃபுல்லாகிட்டு இருக்கு. நானே வண்டி ஃபுல்லாகிடுச்சுன்னு இந்த விறகு கட்டைங்களெல்லாம் இங்கேயே போட்டு போயின்னு இருக்கேன். நான் இன்னொரு நாள் உனக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுறேன்டா. என்னால் இன்னைக்கு முடியாது, என்னை மன்னிச்சிடுடா. ஒரே ஒரு விறகு கட்டை தானே நான் சொல்கிறேன். அதுவும் மழை வருதுன்னு தானடா நான் கேட்குறேன் உன்கிட்ட. உன் வண்டியில இருந்து ஒரு விறகு கட்டையை எடுத்து கீழே போட்டு எந்த வச்சுன்னு போகலாம்ல. மழை வரலினா நான் உன்னை மதிக்க கூட மாட்டேன். எனக்கு மட்டும் என்னடா உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு ஆசையா என்ன? 3 இடத்துல கல்யாண ஆர்டருக்கு என்கிட்ட தான் புக் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரும் 5 கட்டு விறகு கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட நான் போய் இல்லைன்னு சொன்னேன்னா நல்லா இருக்குமா? நீயே சொல்லு கொஞ்சம். எத்தனையோ வாட்டி மழை இடின்னுலாம் நம்ம எடுத்துன்னு போயிருக்கோம்ல விறகு. இன்னைக்கு என்னடா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே அட்ஜஸ்ட் பண்ணின்னு வர சொல்கிறேன். சரி சரி, போங்க நீங்கள். உங்ககிட்ட உதவி கேட்டது என் தப்பு தான். இதுக்கப்புறம் உங்ககிட்ட உதவின்னு வந்து நின்னா என்ன கேளு. பெரிய ஊர் உலகத்தில் இல்லாத வண்டி வாங்கிட்டு இருக்கான்.
இவன் கூட பேசி நான் நின்று வந்ததுக்கானா நான் பாதி தூரம் போயிருப்பேன். இப்போ மழை வேற ஜோராயிடுச்சு. வண்டி வாங்கிட்டோன்னு ரொம்ப தான் ஆடுறான் இவன். இவனை மாதிரியே நம்மளும் ஒரு வண்டியை வாங்கணும். இவனை சும்மாவே விடக்கூடாது. இவனை ஏதாவது பண்ணணும். ஒரு நண்பனுக்கு ஹெல்ப் கேட்டால் கூட பண்ணல இவன். அந்த ஊர் கவர்மெண்ட் மரத்தை யாருமே வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. நீ என்ன வேலைக்கிட்ட போயின்னு இருக்க? நான் வேற கடன் வாங்கி அந்த மாட்டு வண்டியை வாங்கிட்டேன். கடனும் கட்ட முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன்டா. ஏதாவது வேலை இருந்தா எனக்கு கொஞ்சம் சொல்றியா? நானும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன்டா. வேலை எதுவும் கிடைக்கல. அதனால தான் உன்கிட்ட நான் கேட்கலான்னு வந்தேன். வேலைலாம் ஒன்றும் இல்லை. நானே வேலைக்கு போகாம தான் உக்காந்துன்னு இருக்கேன். இதில் உனக்கு வேற வேலை தேடி கொடுக்கணுமா? நான் உன்னை யார் அவசரப்பட்டு அந்த மாட்டு வண்டியை வாங்க சொன்னது? காசு இருக்குது சம்பாதிக்கிறோன்ற திமிரில் தானே வாங்கினேன். எப்படியாவது கட்டு. வேலையாம் வேலை. இவனுக்கு இது தேவைதான். கடவுளாக பார்த்து நல்லா ஆப்பு வச்சாரு. ஒரு உதவி பண்ணல அன்னைக்கு. இன்னைக்கு தேவைதான் உனக்கு. எப்படியோ நம்ம மாட்டு வண்டி வாங்கலை. அவசரப்பட்டு வாங்கியிருந்தா என்ன பண்ணுறது? இங்கெல்லாம் வேலைக்கு போனாலையும் 5 10 தான் தராங்க. அடுத்த நாளும் ஆச்சு. அட, இது அந்த முத்துவோட மாட்டு வண்டி தானே? என்ன மாட்டு வண்டியில் ஃபுல்லாக விறகு இருக்கு. இவன் யாருக்கும் தெரியாம விறகு வெட்டின்னு இருக்கானா? இவனை இப்பயே போலீஸ்கிட்ட சொல்லணும். இவனை என்னதான் பண்ணுறதோ? ரவியும் முத்து பற்றி எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொன்னாங்க. போலீஸும் அடுத்த நாள் காலையில் நாங்கள் காட்டுக்கு போயிடுறோன்னு சொல்லிட்டாங்க. எப்படியோ அந்த முத்துவை நல்லா மாட்டி விட்டாச்சு. நம்ம இந்த ஊர்லேயே இருந்தோன்னா அவனுக்கு டவுட் வந்துடும். நாளைக்கு ஃபுல்லாக நம்ம இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது. ஊருக்கு போயிட்டு நம்ம நாளன்னைக்கா வருவோம். ரவியும் அன்னைக்கு ஊருக்கு போயிட்டாரு. அடுத்த நாளும் ஆச்சு. ரோட்டில் ஒரு சின்ன பொண்ணு விளையாடின்னு இருந்தா. அப்போன்னு பார்த்து ஒரு கார் மோதி அவங்க கீழே விழுந்துட்டாங்க. ஃபுல்லாக அடிபட்டுட்டு இருந்துச்சு. மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து முத்து அந்த பக்கமாக வந்துன்னு இருந்தாரு. ஐயோ, அந்த காருக்காரன் இந்த குழந்தைய இடிச்சிட்டு போயிட்டானே. பாவம், ரத்தமாக கொட்டுது இந்த குழந்தைக்கு. விறகு வெட்டுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் எடுத்துன்னு போய் சேர்க்குவோம். முத்துவும் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அடுத்த நாளும் ஆச்சு. இதுக்கப்புறமாச்சு குழந்தைய நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா. வெளியே எங்கேயும் தனியாக விட்டுறாதீங்க. பாவம், அந்த குழந்தை விழுந்து கிடந்தது இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்குமா. ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் இல்லைனா என்ன இருக்குன்னே தெரியல. எங்களுக்காக நேத்தெல்லாம் எங்கள் கூடவே இருந்து எங்களை பார்த்துக்குனீங்க. என்ன சொல்கிறதுன்னே தெரியலண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஐயோ, நன்றியெல்லாம் வேணாம்மா. முதல்ல குழந்தைய போய் நல்லா பார்த்துக்கோங்க. சரிம்மா, எனக்கு டைம் ஆகுது, நான் வரேன். ஆமாம், அவன் எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறான்? என்ன விஷயம்? கொஞ்சம் உள்ளே போய் பாருங்க. நேற்று நம்ம குழந்தைக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க. அந்த அண்ணன் தாங்க எங்கள் கூடவே இருந்து நம்ம குழந்தைய நேற்று ஃபுல்லாக பார்த்துக்கினாங்க. அவர் மட்டும் நேற்று இல்லைன்னா நம்ம குழந்தைக்கு என்ன இருக்குன்னே தெரியாதுங்க. கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாருங்க. ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கூட அவர் தாங்க நேற்று கட்டினாரு. அட, என்னம்மா சொல்கிற? அவன் என் ஃப்ரெண்டு தாம்மா. ஐயோச்சே, அவன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம அவனையே நேற்று நான் ஜெயிலில் போடலான்னு இருந்தேனே. எல்லாம் என் தப்பு தான். இப்பயே அவன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்குறேம்மா. முத்து, நேற்று நீ காப்பாத்தினியே, அது என் குழந்தை தான் முத்து. என்னை மன்னிச்சிடுறான். உன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம உனக்கே துரோகம் பண்ண பார்த்தேன் நான். ஓ அப்படியா? சரி விடுடா, பரவாயில்ல. இதில் என்ன இருக்குது? அங்கே உன் குழந்தை இல்லை. அங்கே யாராக இருந்தாலையும் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்பவும் நன்றி. குழந்தை எப்படி இருக்காங்க இப்போ? பரவாயில்லடா, இப்போ நல்லா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவும் ரவியும் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வாழ்க்கையும் ரொம்பவும் நல்லா போயின்னு இருந்துச்சு. ஒரு கட்டு விறகு எவ்வளோக்கு விற்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இதுக்கப்புறம் டெய்லியும் அப்லோட் பண்ணுறேன்.